தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை குஷ்பு ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் தாமரைக்கணி நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்ல ராஜினாமா பண்ணிட்டீங்க, என்ன காரணம் மேடம்? இப்பதான் பொலிட்டிக்ஸ்ல ஆக்டிவா இருக்க முடியும். 1.5 வருஷம் பொலிட்டிக்ஸ்ல ஆக்டிவா பாத்தீங்களா என்ன? ஆமா, இல்ல மேடம். அதான் NCW மெம்பரா இருக்க மகளிர் ஆணையத்துல இருக்கிறதுனாலே நீங்க பொலிட்டிக்கலி பண்ண முடியாது. நீங்க எந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு பொசிஷனிங் பார்ட்டில பொசிஷனிங் எடுக்க முடியாது. நீங்க 1.5 வருஷமா என்ன கமலாலயத்திலே பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா மேடம். அடுத்து அரசியல் பயணம் புரியுதுங்களா? நான் அரசியல்வாதி தானுங்க. அரசியல் தான் என்னுடைய லட்சியம். அரசியல் தான் உங்க லட்சியம். இப்போ நீங்க ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இப்ப புது பொறுப்பு ஏதாவது உங்களுக்கு பிஜேபில இருந்து வழங்க வாய்ப்பு இருக்கா மேடம்? அது பாக்கலாம். அது பொது வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம எதுவுமே எதிர்பார்த்து பண்றது இல்லையா? ஓகேங்க மேடம். இது விட்டா இது வரும், அது கிடைச்சா அது வரும், நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேங்க மேடம். கட்சிக்காக உழைக்கிறோம், அவ்வளவுதான் இருக்கு. இது தொடர்பா தலைமையில ஏதாவது பேசிருக்கீங்களா மேடம் பிஜேபி? இல்லையே, தலைமைக்கு போயிட்டு தான் அவங்க தானே அக்செப்டன்ஸ் பண்றாங்க. இல்ல அரசியல் தொடர்பா நான் யாருக்கிட்டையும் எதுவுமே பேசல. ஓகே ஓகே, எதிர்காலத்துல பேசுவீங்க. ஆமா, அது என்ன வரணுமோ அது வரும். நேரம் பார்த்துட்டு வரும். ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ சோ மச்.